வணக்கம் நண்பர்களே. இன்றைய வீடியோ ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான ஒப்பீடு. 2002இல் தமிழ் சினிமாவில் 2 பெரிய நடிகர்களின் 2 படங்கள் வெளியாகின. விஜய் நடித்த தமிழன், பிரசாந்த் நடித்த தமிழ். இந்த 2 படங்களும் ஒரே பெயருடன் வந்தாலும் கதையும் பாணியும் முற்றிலும் வித்தியாசம். இப்போது பார்ப்போம், இரண்டில் எது உண்மையான ஹிட். தமிழன் படத்தை இயக்கியவர் ஏ. மசீதின். விஜய் கதாநாயகனாக நடித்துள்ளார். இது ஒரு சமூக நீதியை பேசும் படம். நாட்டின் சட்ட சிக்கல்கள், ஜனநாயகத்தின் முக்கியத்துவம், சாதி பிரிவினை எல்லாமே படத்தில் முக்கிய பங்காக வருகின்றன. விஜயின் நடிப்பு, சமூக நல்ல கருத்துக்கள் கலந்த டயலாக்கள் ரசிகர்களை கவர்ந்தன. பட்டிமன்றம் போல உரையாடல்கள் இருந்தாலும் விஜய் ரசிகர்கள் படத்தை நல்ல ஹிட் ஆக்கினார்கள். தமிழ் படத்தை இயக்கியவர் ஹரி. இது அவருடைய இயக்குனராக முதல் படம். பிரசாந்த் கதாநாயகனாக நடித்துள்ளார். இவருடன் சிம்ரன் கதாநாயகி. இந்த படம் ஒரு மாஸ் ஆக்ஷன் ஸ்டோரி. சாதாரண குடும்ப பையன் எப்படி அநீதிக்கு எதிராக போராடுகிறான் என்பதை சொல்கிறது. பிரசாந்த் இப்படத்தில் ரஃப் அண்ட் டஃப் லுக்ல நடித்து ஆடியன்ஸை கவர்ந்தார். ஃபைட் சீன்ஸ், சென்டிமெண்ட் சீன்ஸ் எல்லாம் பக்கா கமர்ஷியல் சினிமா. இந்த படம் ஹெரிக்கு ஒரு சாலிட் டைரக்ஷன் கரியர் ஸ்டார்ட் ஆக காரணமா ஆனது. இப்போது முக்கியமான கேள்வி, எது சூப்பர் ஹிட்? தமிழன், விஜய். நல்ல விமர்சனம் கிடைத்தது. விஜய் ஃபேன்ஸ் தியேட்டர்ல பூரிப்புடன் பார்த்தார்கள். சாங்ஸ் ஓகே, பாக்ஸ் ஆபீஸ்ல ஹிட் பர்ஃபார்மன்ஸ். தமிழ், பிரசாந்த். கலவையான விமர்சனம் கிடைத்தது. ஃபைட் சீன்ஸ், சென்டிமெண்ட் சீன்ஸ் ஹிட். ஹரி டைரக்ஷனுக்கு பெரிய பாராட்டு. முக்கியமாக தமிழன் படம் தான் ரியல் கமர்ஷியல் ஹிட். தமிழன் படம் விஜயின் கரியருக்கு ஒரு நியூ இமேஜ் கொடுத்தது. தமிழ் படம் தான் ஹரியின் ஃபர்ஸ்ட் ஃபிலிம். அதுவே அவரை சாமி, அருள், சிங்கம் மாதிரி போலீஸ் ஆக்ஷன் டைரக்டர்ஸ்ல ஒரு நம்பிக்கையுடன் வைத்தது. சரி, முடிவாக சொல்ல வேண்டுமானால் தமிழன் விஜய்க்கு ஒரு புதிய இமேஜ், தமிழ் பிரசாந்துக்கு ஒரு மாஸ் ரீஎன்ட்ரி. ஆனால் பாக்ஸ் ஆபீஸ் மற்றும் ஜெனரல் ஆடியன்ஸ் பிடிப்பு அடிப்படையில் தமிழன் படம் தான் 2002இல் உண்மையான சூப்பர் ஹிட். இதில் உங்களுக்கு எந்த படம் பிடித்தது என்று கமெண்டில் சொல்லுங்கள்.